நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வக்ர கிரகங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெறும் பொழுது சில பாதிப்புகள் கட்டாயம் கொடுக்குது. அதுவும் சுப கிரகங்கள்ல குரு வக்ரம் வரும்போது கடுமையான பாதிப்பு கொடுக்குது. லக்னாதிபதியா இருந்து வக்ரம் வரும்போது கடுமையான பாதிப்பு கொடுக்குது. பாவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் வரும்போது நல்பலனை செய்யுது. இது நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு சில ஜாதகத்துல 2 அல்லது 3, 4 கிரகங்கள் கூட வக்ரம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா மிதுன லக்னம், புதன் வக்ரம். நான் புதன் வக்ரத்தை பெருசாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிக்கிறேன். வக்ர இனங்களை கொடுக்காது. ஏன்னா புதன் எப்பவுமே அடிக்கடி வக்ரம் ஆவார், சூரியனுடைய வரனால. புதன் வக்ரம், அதுக்கு அடுத்தது சனி வக்ரம், அதுக்கப்புறம் செவ்வாய் வக்ரம், அதுக்கப்புறம் ஏன்னா புதன், சனி, செவ்வாய், புதன், கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் வக்ரமா இருக்கு. புதன் வக்ரமா இருக்கு, சனி வக்ரமா இருக்கு, செவ்வாய் வக்ரமா இருக்கு. 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள், 3 கிரகங்கள், 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்ரம் வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில பெரிய கீழ்நிலைகள்னா கூட மேல்நிலைக்கு கொண்டு வந்தது. பெரிய புகழையும், மிகப்பெரிய பொருளாதாரத்தையும், மிகப்பெரிய தலைமை பண்பையும் கொடுத்துருது. அது வெறும் வக்ரம் மட்டுமே காரணமா சொல்ல முடியாது. வக்ரம் ஒரு காரணம். ஜோதிடத்துல எப்பவுமே இதுல எத்தனை மார்க், இதுல எத்தனை மார்க், இதுல எத்தனை மார்க், இதுல எத்தனை மார்க், டோட்டலா எல்லாம் சேர்ந்து எத்தனை மார்க், அப்படிதான். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாருன்னா தமிழ்ல எத்தனை மார்க், இங்கிலீஷ்ல எத்தனை மார்க், மேக்ஸ்ல எத்தனை மார்க், சோசியல் சயின்ஸ்ல எத்தனை மார்க், சயின்ஸ்ல எத்தனை மார்க், டோட்டலா எத்தனை மார்க், ப்ராக்டிக்கல் எத்தனை மார்க், எல்லாம் சேர்ந்து தான் அவரை ஃபர்ஸ்ட் ரேங்க், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கொண்டு வர வைக்குது. அதுபோலதான் ஜோதிடத்துல ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கூடாது. ஆனா வக்ர கிரகங்கள் அதிகம் உள்ள ஜாதகங்கள் கட்டாயம் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய தன்மை, அந்த ஆளுமை தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் கொடுத்துருது. புகழும் பேரையும் கொடுத்துருது. அதே மாதிரிதான் ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் வக்ரம் பெற்ற ஜாதகம். அந்த அம்மா ஒரு சாதாரண நிலையிலிருந்து திரைப்படத்துறைக்குள்ள அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கே முதலமைச்சராகி இன்றும் ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மனசுல நீங்காம இடம் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த வக்ர கிரகங்கள் தான் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கு. ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பலன்களும் அமைஞ்சிருக்கு. வக்ர கிரகங்கள் அதை அந்த ஆளுமைத்தன்மையை கொடுத்துருக்கு ஆச்சுங்களா. அதனாலதான் அவங்க ஜெயிச்சது. அதே மாதிரி என்டிஆரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாலும் புதன் வக்ரமா இருப்பாரு, குரு வக்ரமா இருப்பாரு, சனி வக்ரமா இருப்பார். 3 கிரகங்கள் வக்ரம். கருணாநிதியுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாலும் 2 கிரகங்கள் வக்ரம், புதன் வக்ரம், சனி வக்ரம். வக்ர கிரகங்கள் அதிக உள்ள ஜாதகம் கட்டாயம் ஜெயிக்கும் பொருளாதாரத்தில், பதவி.